ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி தொடர்கிறது. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த மெக்கானிக்கல் துறை எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னொரு தடவை சொல்லிடுங்க. கண்டிப்பா மேடம். அது எஸ்எஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட் சப்போர்ட், செல்ஃப் சப்போர்ட். அது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராஸ்பெக்டஸ்ல அதை தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த எஸ்எஸ்ல ஜாயின் பண்றவங்க கூடுதலாக கட்டண தொகை செலுத்த வேண்டியிருக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 570 காலேஜஸ் இருக்கு. பொறியியல் 570. இங்க கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 to 39 தான் இருக்குது. அந்த கவர்மெண்ட் காலேஜில் உள்ள கோர்சஸ்ல எஸ்எஸ் இருக்கு. இந்த சுயநிதி கல்லூரிகள், அது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், அங்க எல்லாமே எஸ்எஸ் தான். ஏன்னா அவங்க ஃபீஸே ரொம்ப அதிகம். இப்போ அண்ணாண்டுல ஒரு சிலருக்கு அவங்க எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் மெக்கானிக்கல் கிடைக்கலாம், ஒரு சில மாணவர்களுக்கு மெக்கானிக்கல் எஸ்எஸ் கிடைக்கலாம். அந்த மாணவர்கள் கூடுதலாக கட்டண தொகை செலுத்த வேண்டியிருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது நம்மளா விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்தாதான் இந்த மாதிரி இல்ல மேடம். இப்போ அவங்க சில பேர் ஆசைப்படுவாங்க, நான் அண்ணாண்டு தான் படிக்கணும், நான் வேற எங்கேயுமே படிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அந்த முதல் மெக்கானிக்கல் அந்த 60 சீட்டு முடிஞ்சிடும். 61வது சீட்டு மெக்கானிக்கல் எஸ்எஸ்ல இருக்கிறோம். பாடத்திட்டம் மாற போறது இல்லை, எடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் மாற போறது இல்லை, கட்டண தொகை மட்டும்தான் வித்தியாசம். இவன் நிறைய ஸ்கூல்ல கூட இருக்குது. சில கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல கூட நீங்க 12th பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ்ல படிக்கிற ஒரு குழந்தைகளும் உண்டு, ஃபீஸ் கூடுதலாக கட்டி படிக்கிற குழந்தைகளும் உண்டு. எடுக்க ஆசிரியர் ஒரே ஆசிரியர்கள் தான், பாடத்திட்டமும் ஒண்ணுதான், பட் ஃபீஸ் டிஃபரெண்டா இருக்கும். அதே போல இங்கேயும் எஸ்எஸ்ங்கிறது ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ஆர் செல்ஃப் சப்போர்ட். சரி, இப்போ வந்து +2 முடிச்ச உடனே பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி அவங்களுடைய முதல் இது என்னவா இருக்குன்னா, ஒண்ணு பொறியியல் படிக்கணும், மருத்துவம் படிக்கணும். மருத்துவம் கிடைக்காதவங்க பொறியியல் படிக்கிறாங்க. இப்போ பொறியியல் மருத்துவம் இல்லாம புதுசா ஏதாவது துறை இருக்கா? அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்துட்டு புதுசா ஏதாவது துறைகள் இருக்கா? அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எந்த துறையை தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு வந்து உடனடி வேலை வாய்ப்பு இல்ல மேற்கொண்டு படிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுங்க. கண்டிப்பா மேடம். அது நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் குழந்தை டாக்டர், இன்ஜினியர். அது தவறு கிடையாது. அது போக பல துறைகள் இருக்கு. இவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு பிஏ எடுத்து, இப்ப சப்போஸ் சில குழந்தைகளுக்கு வந்து மேக்ஸே வராது, சயின்ஸே பிடிக்காது, அதுக்காக அந்த குழந்தைய வந்து ஆவரேஜ் சொல்ல முடியாது. அந்த குழந்தைய பிஏ படிக்க வச்சு, பிஏல அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிக்கிற சமயத்துல அவன் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அவன் ஐஏஎஸ் ஆகலாம், அவனால சாதிக்க முடியும். இப்ப அந்த குழந்தையால மேக்ஸ் பண்ண முடியுது, பொருளாதார சூழ்நிலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அப்ப அவனை ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி முடிச்சு, கண்டிப்பா ஒரு பிஎஸ்சி முடிச்ச குழந்தை எம்எஸ்சி முடிச்சே ஆகணும். ஏன்னா பிஇங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், 4 years. பிஎஸ்சி வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடையாது, கண்டிப்பா அவங்க எம்எஸ்சி பண்ணி தான் ஆகணும். அவங்க எம்எஸ்சி முடிச்சுட்டு ரிசர்ச் ஃபீல்ட்ல பெரிய ஆளாகலாம், இல்ல நம்ம அவங்க கேட் எக்ஸாம், இந்த ஸ்லேட் எக்ஸாம் டீச்சர் ஆகிடலாம். ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதை எழுதியாச்சுன்னா கல்லூரியில விரிவுரையாளராங்க, நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், சங்கராபுரத்துல இருந்து பேசுறேங்க. உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார். சரிங்க மேடம். சார் மேடம், ட்ரிபிள் பண்ணலாமா மெக்கானிக் பண்ணலாமா மேடம்? சார் வணக்கம் சார். சார் இது உங்க சனுக்கா கேக்குறீங்களா நீங்க? சார் உங்களுடைய குழந்தைக்கா கேக்குறீங்களா நீங்க? ஆமா சார். ரைட்டு. உங்க குழந்தை எவ்வளவு மதிப்பெண் வாங்கிருக்காங்க சார்? 787 மதிப்பெண். இல்ல அது கரெக்ட் சார். கட் ஆஃப் மார்க் எவ்வளவு? 138 சார். ஆஹா. என்னைக்கு உங்களுக்கு என்ன கவுன்சிலிங் வந்திருக்கு? கவுன்சிலிங் வந்து 2ஆம் தேதி வந்திருக்கு சார். ரைட்டு. இப்போ அந்த குழந்தையோட மேக்ஸ் மார்க் எனக்கு தெரியாது, பொதுவா அந்த ட்ரிபிள் இ சார், ட்ரிபிள் இல இந்த பாடப்பிரிவு கொஞ்சம் கஷ்டமான பாடப்பிரிவு தான். அது இங்க ட்ரிபிள் இ எடுத்தாலும் மெக்கானிக்கல் எடுத்தாலும் சிவில் எடுத்தாலும் முதல் செமஸ்டர்ல எல்லாருக்கும் சேம் பேப்பர் தான். இருந்தாலும் செகண்ட் செமஸ்டர்ல இருந்து அந்த 8th செமஸ்டர் வரைய ட்ரிபிள் இ பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டமான பாடப்பிரிவு. அவர்களுக்கு என்ன சாய்ஸ்ன்னு கேளுங்க. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து பிஇ தான் படிக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க சொல்லலாம், இல்ல சிவில் எடுக்க சொல்லலாம். சிவில்ல அந்த அளவுக்கு மேக்ஸ் வராது. உங்களுக்கு ட்ரிபிள் இ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8th செமஸ்டர் வரையும் அந்த குழந்தைக்கு மேக்ஸ் வரும். சப்போஸ் அந்த குழந்தை மேக்ஸ் நல்ல மதிப்பெண் வாங்கியிருந்தா எடுக்க சொல்லுங்க, அப்படி இல்லாத பட்சத்துல வேற கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ணலாம். அழைத்தமைக்கு நன்றி சார். நீங்க தொடர்ந்து அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் எம்எஸ்சி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து இந்த லெதர் இது எல்லாமே இப்ப பிஎஸ்சி ஆட் பண்ணிட்டாங்க. டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், லெதர், ஃபேஷன் டிசைனிங் இது எல்லாமே வந்துட்டு பிஎஸ்சி அது முடிச்சுட்டு எம்எஸ்சி அவங்களுக்கு உடனடியா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல கூட வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ட்டு படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம், அந்த அறிவியல் பாடல் பிரிவு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நிறைய மாணவிகள் எடுத்துங்க, பிஎஸ்சி நர்சிங் எடுக்கலாம், ஒரு அருமையான படிப்பு.
தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். நேர அழைப்புல இருக்கு. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் உங்களுக்கு சென்னையில இருந்து போனா பேசுறேன். உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து சார் கிட்ட கேளுங்க. என்னோட சன் வந்து 197 கட் ஆஃப் வச்சிருக்கான். நாங்க வந்து ஓசி எங்களுக்கு வந்து ஈஸி எடுக்கணும் ஆசைப்படுறோம். ஈஸி வந்து நல்ல காலேஜஸ்ல கிடைக்குமா? மேடம் 197 நம்ம நல்ல மதிப்பெண். அவருக்கு அந்த வாழ்த்துக்களை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குமா சார்? அதான் மேடம், உங்களுடைய சனுக்கான கலந்தாய்வு எனக்கு தெரிஞ்சு ஜூலை 8ஆம் தேதி நினைக்கிறேன். கரெக்டா? உங்க சனுக்கான கலந்தாய்வு ஜூலை 8 வருது சார். அதான் நான் சொல்றேன். ஏன்னா ஜூலை 7 வந்து 198.75 இருந்து 200 மார்க் எடுத்தவங்களுக்கு தான் ஜூலை 7. ஜூலை 8ல நீங்க கேக்குறீங்க, கண்டிப்பா கிடைக்கும், வாய்ப்பு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கும். பட் அவர் என்ன கோர்ஸ் விருப்பப்படுறான்னு தெரியல. என்ன கோர்ஸ் பண்ண ஆசைப்படுறாரு அவரு? ஈஸி பண்ணணும். ஈஸி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். இவன் ஸ்டூடெண்ட் சப்போர்ட், செல்ஃப் சப்போர்ட் அவர் கண்டிப்பா கிடைக்கும். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து பேச இன்னொரு நேர அழைப்புல இருக்காங்க சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? கட்டாயத்துல. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேங்க. உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து சார் கிட்ட கேளுங்க. நான் 110.75 கட் ஆஃப் மார்க். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சிஎஸ் எடுக்கலாமா? 110.75. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? சிஎஸ் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். வெரி குட். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு என்னைக்கு மேடம் கவுன்சிலிங் வந்திருக்கு? கவுன்சிலிங் டேட் என்ன? ஆகஸ்ட் 1. ஆகஸ்ட் 1. தாராளமா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் அந்த பிஇ படிக்கிற நேரத்துல கொஞ்சம் ஆழமாகவும் தெளிவாகவும் படிக்கணும். நல்ல மதிப்பெண் எடுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க 12th மார்க் குறைஞ்சாச்சு வருத்தப்பட வேண்டாம். தோல்விங்கிறது வீழ்ச்சியே இல்லை, வெற்றியினுடைய முதல் படி. நீங்க அப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணிடணும். பிஇல நீங்க நல்ல மார்க் முடிச்சு டான்சர் எக்ஸாம் எழுதி எம்இ நீங்க முடிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். அழைத்தமைக்கு நன்றி சார். தொடர்ந்து காலர் இருக்காங்க, பேசுறேன். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? 197 என்னோட சன் எடுத்திருக்கான். சொல்லுங்கம்மா. சார், அது வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி, ஐடி இந்த மாதிரி கோர்ஸ் கிடைச்சா எடுக்கலாமா? இல்ல வேற செல்ஃபினான்ஸ் காலேஜ் ஈஸி கிடைச்சா அது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போலாமா? வணக்கம் மேடம். அதாவது உங்களுடைய சனுடைய கட் ஆஃப் வந்து 197, கரெக்ட் தானா? ஆமா சார். அவங்களுடைய கேட்டகரி தெரிஞ்சுக்கலாம் மேடம். கேட்டகரி ஓசி சார். நாங்க ஓசி சார். ரைட். உங்களுக்கு வந்து கவுன்சிலிங், அதாவது கலந்தாய்வு தேதி வந்து ஜூலை 8 தான். ஆமா சார். ரைட். அவர் என்ன ஆசைப்படுறாரு? அண்ணா யூனிவர்சிட்டியில பிரிண்டிங் டெக்னாலஜி ஆசைப்படுறாரு, அப்படிதானே? ஈஸி தான் அவனோட ப்ரிஃபரன்ஸ். பட் நாங்க ஓசிங்கிறதுனால கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால ஒரு சப்போஸ் அவனோட கட் ஆஃப்க்கு வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி இல்ல ஐடி, சிஎஸ் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா எடுக்கலாமா? நாங்க ஆஃபர் பண்ணிக்கலாமா? இல்ல ஈஸி தான் வேணும் நல்ல குரூப்ங்கிறதுனால வேற செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜஸ்ல ஏதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல எடுத்துக்கலாமா? மேடம், உங்க கேள்வி நல்ல கேள்விதான். இப்ப அவர் ஈஸி தான் படிக்கணும் ஆசைப்படுறாருன்னா 2வது நாள் கலந்தாய்வு இருக்கிற சமயத்துல ஓசிக்கு கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அந்த ஈஸி அந்த கோர்ஸ் கேட்கும் பொழுது. பட் மற்றபடி இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி, ஐடி கண்டிப்பா கிடைக்கும். அவர் ஈஸியா படிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா மற்ற காலேஜஸ், டாப் 10 காலேஜஸ் நிறைய இருக்குது. அவர் 2nd, 3rd கண்டிப்பா அதுல அவர் சூஸ் பண்ணிக்கிடலாம். கவலைப்பட வேண்டாம், அவர் சாதிப்பார். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இன்னொரு நேர அழைப்புல இருக்கு. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க தொடர்ந்து அந்த எம்எஸ்சி அதை பத்தி சொல்லிடுங்க சார். ரைட். அந்த எம்எஸ்சி நிறைய கல்லூரிகள் மேடம் இப்ப டியூவல் கோர்ஸ் கொடுத்தாங்க. ஒரு காலத்துல பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி அட்மிஷன் கிடைக்குமா? பிஎஸ்சி ஒரு காலேஜில், எம்எஸ்சி ஒரு காலேஜில் நம்ம நிறைய இது பார்த்துருப்போம். இப்ப நாங்க படிக்கிற காலத்துக்குன்னா எனக்கு எடுத்த ப்ரொஃபஸரு எம்ஏ கெமிஸ்ட்ரி. அப்போ இவர் எம்ஏ தான் உண்டு. அதுக்கப்புறம் எம்ஏல இருந்து எம்எஸ்சின்னு வந்தது. பிஎஸ்சி ஒரு கல்லூரியிலையும், எம்எஸ்சி வந்து அந்த மாவட்டத்துக்கு கிடைக்காது, அவங்க வேற மாவட்டத்துக்கு போகணும், அது வேற யூனிவர்சிட்டியா இருக்கும். இப்பெல்லாம் மாணவர்களுக்கு எந்த சிரமமே இல்லை. இப்போ இதுல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க சார்? அதாவது முதல்ல அவங்களுக்கு ஒரு பதட்டம் வேண்டாம். பிஎஸ்சி முடிச்சுட்டு நமக்கு எம்எஸ்சி கிடைக்குமா கிடைக்காதா அந்த பதட்டம் வேண்டாம். அவங்க டைரக்டா ஜாயின் பண்ணும்போது எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் அவங்க எம்எஸ்சி உள்ளே போயிடுறாங்க டைரக்டாவே. அவங்க 5 இயர்ஸ் முடிச்சாச்சுன்னா அவங்க எம்எஸ்சி முடிஞ்சது. அதுல அவங்க நல்ல மார்க்ல அந்த 5 இயர்ஸ்ன்றது பிஎஸ்சி ஜாயின் பண்ணும்போதே அதுலயே ஆட் ஆகி வந்துருது. ஒரு காலத்துல பிஎஸ்சி 3 இயர்ஸ் முடிச்சு நல்ல மதிப்பெண் எடுக்கணும். எம்எஸ்சி ஒரு காலேஜ்ல குறிப்பிட்ட அளவு தான் சீட் இருக்கும். 12 சீட் இருக்கும், 16 சீட் இருக்கும். கேட்டகரியில பிரிப்பாங்க. அது ஒரு டென்ஷன் வேற. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா நம்ம ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். இப்ப அந்த எந்த பதட்டமும் கிடையாது. டைரக்டாவே எம்எஸ்சி.
இப்போ லா காலேஜ் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு பிஎல் போவாங்க நிறைய பேர், பிஎஸ்சி முடிச்சுட்டும் பிஎல் போவாங்க. இப்போ 12th முடிச்சுட்டு டைரக்டாக ஏற்கனவே சொன்னது போக டைரக்டாக பிஎஸ்சி பிஎல் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க. 5 years கோர்ஸ் தான் அது. அவங்க பிஎஸ்சி பிஎல் முடிச்சுட்டு அவங்க அழகாக லா ப்ராக்டிஸ் போயிடலாம். ஃபர்தராக பண்ணால் அவங்க எம்எல் பண்ணால் படிக்கலாம். வெறும் டாக்டர் இன்ஜினியர் இல்லாமல் நிறைய கோர்சஸ் நம்ம ஏற்கனவே சொல்றபடி இந்த பிஎஸ்சி நர்சிங் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். அது எஸ்பெஷலி நான் கேர்ள்ஸுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது. பிஎஸ்சி நர்சிங் 4 years. அது நல்ல பர்சன்டேஜ் முடிக்கிற சமயத்தில் வெளிநாடுகளில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெளிநாடுகளில் சார் இன்னைக்கு வந்து நீங்க நிறைய வந்து கலந்தாய்வு பற்றியும் அந்த கவுன்சிலிங் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்க சொன்ன வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும். கட் ஆஃப் மார்க்ல இருந்து எந்த காலேஜ் கிடைக்கும், அப்புறம் புதுசா என்ன துறை கிடைச்சிருக்கு, கல்லூரி பத்தின விரிவான தகவலை நீங்க கொடுத்தீங்க. அதனால மாணவர்களும் பெற்றோர்களும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த எங்க நிலையத்துக்கு வந்து இந்த ஷோல கலந்துக்கிட்டதுக்கு மிகவும் நன்றி சார். அழைத்தமைக்கு மிக்க நன்றி மேடம். நேயர்களே, ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி மீண்டும் நாளை தொடரும்.